ஒரு என்டையர் பில்டிங்கில் இந்த சின்ன கவர் பிளாக் மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. இந்த கவர் பிளாக் பில்டிங்கில் யூஸ் பண்ணலன்னா என்ன நடக்கும், அண்ட் தென் ஒவ்வொரு பீம், காலம் அண்ட் ஸ்லாப் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எவ்வளோ கவர் பிளாக் யூஸ் பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம சேவ் பண்ணிக்கிங்க. ஒரு ஆர்சிசி ஸ்ட்ரக்சரில் ப்ராப்பரான கவர் பிளேஸ் பண்ணல அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மாய்ஸ்சருக்கு அட்டாக் ஆகி சீக்கிரமாக கரோஷன் ஆயிரும். அண்ட் தென் அந்த கான்கிரீட்டோட டியூரபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்தும் வந்து சீக்கிரமாக டிக்ரீஸ் ஆயிரும். இதனால் என்டையர் பில்டிங்கோட லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிரும். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்லையும் நம்ம ப்ராப்பரான கவர் பிளேஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து மாய்ஸ்சர் அட்டாக் ஆகி கரோஷன் ஆகிறது ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் தென் அந்த கான்கிரீட்டோட குவாலிட்டி, ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதனால் பில்டிங்கோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபுட்டிங்கில் பாட்டமில் நம்ம மேட்டிக் கீழே பிளேஸ் பண்ணுற கவர் பிளாக்னால கான்கிரீட் வந்து அந்த ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு பாட்டமில் ஈஸியாக போய் ஃபில் ஆயிருது. ஸோ அதனால் சாயிலிருந்து மாய்ஸ்சர் வந்து ஸ்டீல் அட்டாக் பண்ணாமல் கரோஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் தென் நம்ம ஷட்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இந்த கவர் பிளாக் இந்த மாதிரி கம்பி வச்சு டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கான்கிரீட் போடும்போது வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால இந்த கவர் பிளாக் வந்து எங்கேயுமே மூவ் ஆகாமல் இருக்கும். இந்த கவர் பிளாக் ஒவ்வொரு ஆர்சிசி ஸ்ட்ரக்சர், பீம், காலம், ஸ்லாபுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத இந்த டேபிளில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். இந்த டேபிள் வேணும்னா கமெண்ட்டில் டேபிள் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.